கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகாபெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோசுவா 1 இப்படி சொல்லுகிறது: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை ஒருவேளை நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள், நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை துணை, இல்லை நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். நான் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை எப்பயும் நான் கைவிட மாட்டேன், நான் எப்பயும் உன் கூடயே இருப்பேன் என்று சொல்லி ஒருவேளை வார்த்தையில் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஏன் அப்படின்னா, அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை துணையோ, நம்ம நண்பர்களோ, நம்ம உறவினர்களோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ சொல்லலாம். நான் எல்லா சூழ்நிலை என்ன வந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உனக்கு என்ன வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரமாய் நம்மை விட்டு விலகாதவர், நிரந்தரமாய் நம்மை கைவிடாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோச கூட இருந்தனோ அதே மாதிரி நான் உன் கூடயும் இருப்பேன், எல்லா சூழ்நிலையும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ எதுக்கும் நீ திகையாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு யோசுவா ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். விலகாமல் இருந்தான். ஆசரிப்பின் கூடாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறவராய் தங்கியிருக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே ஊழியத்தின் பாதையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்த நாட்களிலும் மோசையோடு கூட யோசுவா மோசையை பின்பற்றி எல்லா சூழ்நிலையிலையும் அவரோடு கூட இருந்தார். எல்லா வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மோசை மரித்த பின்பும் மோசை இருக்கிற இடத்துல கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு சொல்லுகிறார், நான் மோசை கூட இருந்த மாதிரி நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்மளையும் ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, இந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னா, அன்னைக்கு யோசுவாவை பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். எப்பொழுதும் தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகாமல் இருக்கணும்னா, நம்மளை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்மளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளும் நமக்கென்று கொடுத்திருக்கிற தேவ மனுஷர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அன்னைக்கு யோசுவா அப்படிதான் மோசைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசரிப்பின் கூடாரத்திலேயே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். விட்டு விலகாதவனாக இருந்தான். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் முறியடித்து கைவிடப்பட்ட இந்த மனசு ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் இருதயத்தில், எனக்கு யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கேன், என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், எல்லாரும் போனாலும் நான் உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், இதுவரை தாங்கினவரும் சுமந்தவரும் இனிமேலும் தாங்க போகிறவருமாக இருக்கிறவர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.